சார் ஒன்றும் இல்லை சார், லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தையாக இருந்துச்சு. அந்த லஞ்சத்துக்கு இப்போ டிசைனாக பேர் வைக்கிறான். இப்போ லஞ்சத்துக்கு என்ன தெரியும் பேர் வச்சுக்கிறோம்? கொஞ்ச நாள் முன்னால் சம்திங்னா ஸ்டைலாக லஞ்சம்னு சொன்னால சம்திங், அதுக்கப்புறம் மாமூல்னா தொடர்ந்து கொடுக்கறனால அது மாமூல்னா. இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற புத்தால்தனம். இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? என்ன தெரியுமா? இப்போல்லாம் லஞ்சம் கிடையாது, மாமூல் கிடையாது, சம்திங் கிடையாது. சார் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். இது ஃபார்மாலிட்டிஸ். எதுக்கு? லஞ்சத்துக்கு பேர் இப்போ ஃபார்மாலிட்டிஸ். ஃபார்மாலிட்டிங்கிற சொல்ல நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம குடும்பங்களில் நல்லது கெட்டது நடந்தால் சார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, செய்முறைன்னுவோம். அதுதான் ஃபார்மாலிட்டிஸ்னு பேர், செய்முறை. முறை தவறி செய்கிற காரியத்துக்கு செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்கள் நம்ம ஆள். எவ்வளோ புட்சால்தனம் வந்து போச்சு. அப்போ ஒரு சமூகத்தில் மன இறுக்கங்களை உடைக்கிற முதல்ல சரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு. இப்போ இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. எல்லோரும் நீங்கள் தலையில் பூ வைப்பீங்கல்ல, ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாமையே இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. இதில் ஆண்கள் யோசிக்கிறாங்க, இது தெரியாமல் நம்ம வாங்கி வேற கொடுத்துக்கிறோம். ஏன் வைக்கிறீங்க? வாசனைக்கு, அழகுக்கு, சுமங்கலிக்கு, மங்களகரத்துக்கு, நிறைய ரீசன்ஸ், எல்லாமே ரைட். ஆனால் ஒரு குறிப்பு இருக்குது, என்ன தெரியுமா? பூ வைக்கிற பழக்கம் தமிழ் பெண்கள்கிட்ட எப்படி வந்துச்சு, இல்லை எப்படி அதை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நமக்கு பசிக்குதுன்னா வயிறு சூடாயிடும், ஆசை அல்லது காமம் வரும்போது உடம்பு சூடாயிடும், கோபம் வரும்போது மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ் இல்லையா? அதனால தான் கோபக்காரனை கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்ப்பா சொல்லுவாங்கல்ல. நம்மளே சொல்லுவோம்ல, கோபம் மண்டை காயுது மரியாதை போயிடு அப்படின்றோம். பெண்களுக்கு தான் சூடாயிடும். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது. அதான் சிலது கோவம் வந்தோன்னா பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ பேர் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா அதில். நான் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு சமூகத்தில் இப்படி நேரம் ஒதுக்கி பேச்சை கேட்க வந்திருக்கிற இந்த அறிவார்ந்த பெருமக்கள் நான் இந்த அமைப்பினரை சொல்கிறேன். அவங்கள அறிவார்ந்த பெருமக்கள் சொல்கிறது காரணம், உன்னை கூப்பிட்டாங்கன்றனால அவங்கள ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறியா நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்கள அறிவார்ந்த பெருமக்கள்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு நுட்பம் இருக்குது. இப்போ தனபால் நான் பார்த்து, அருள் பிரகாஷ் உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குன்னா இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து, உங்களுக்கு சொந்தமாக கார் இருக்கான்னு கேட்டால் இருந்தால் இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்னுவேன். அவர் என்னை பார்த்து, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, பார்த்தாலே தெரியலையான்றீங்களே? அதுக்கு எவ்வளோ சத்தமாக சிரிக்கிறார் ஒருத்தர். அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருது இல்லை சார்? மற்றதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் மட்டும் கோவம் வருது. ஏன் தெரியுமா? 3 காரணம். இப்போ அவர் என்ன அறிவு இருக்கான்னு கேட்டால் இல்லை, நம்மளை யார் அறிவு இருக்கான்னு கேட்டாலும் நம்ம கோவம் வரதுக்கு 3 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவர் இருக்கான்னு கேட்குறாரு, இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, இது 2வது காரணம். 3வது காரணம் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் கோவப்படுவீங்க. உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன ஜாதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டருக்கு தேவைப்பட்டு டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்? வள்ளுவன் தான் சொன்னான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக கருதுகிறவனுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது. என் கோவை மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதான் சொன்ன அறிவர்ந்த பெருமக்கள். அறிவு அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, சார் நீங்கள் எல்லாம் சிரிங்கன்னு சொல்கிறீங்க சார், ஒவ்வொரு நாளில் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் வாத்தியாராக இருக்கேன், அதுவும் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்கூல் தொடங்குச்சுல்ல, ரொம்ப நாள் கேப் விட்டு போச்சு. பையனுக்கு ஸ்கூலுன்னா என்ன, டீச்சர்னா என்ன, எல்லாம் மறந்து போச்சு. எங்கள் HM என்னை கூப்பிட்டு, அருள் பிரகாஷ் நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, எல்லா பையனுக்கும் ஃபோன் பண்ணி ஸ்கூல் தொடங்க போகுதுன்னு சொல்லுங்க.
எங்கள் ஸ்கூல் எப்படின்னா ரொம்ப ஏழ்மையான படிக்கிற பசங்க, ரொம்ப ஏழ்மைனா வீட்டு வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, கார்ப்பரேஷனில் இவங்க பசங்க தான். ஹையஸ்ட்டு போஸ்ட்டில் படிக்கிறவன்னா போலீஸ் ஏட்டு பையனாக இருப்பான். வேறு எவரும் எங்கள் ஸ்கூலில் கிடையாது. நான் அந்த ஸ்கூல்லையே படித்து அந்த ஸ்கூல்லையே வாத்தியாராக இருக்கேன். அதனால் நான் திருப்பி சொல்ல, ஒவ்வொரு நாள் வகுப்பறைக்குள்ளே போகும்போதும் 40 மாணவர்களுக்கு முன்னால் இருக்கிற எண்ணத்தோடு நான் போவதில்லை, நாளைய சமுதாயத்திற்கு முன்னால் இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு தான் நான் போகிறேன். அப்போது நான் எங்கள் ஹெச்எம் கூப்பிட்டு எல்லார் பையனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், நாளிலேருந்து ஸ்கூல் தொடங்கும்போது வர சொல்லுங்கள் சார். ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன், டே நாளிலேருந்து ஸ்கூலா சார்? ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன் சார், 10ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் வரேன் சார், உனக்கு கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வரேன் சார்ன்றான். அதான் அவன் 10 நாள் கழிச்சு வரப்போகிறதுக்கு எனக்கு ஸ்வீட் பாக்ஸ். இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறான், சார் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் சார், கல்யாணம் முடிஞ்சோடனே ஸ்கூலுக்கு போய்க்கலான்னு எங்கள் அம்மா சொல்லிடுச்சு சார்ன்ட்டான். இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறான், அவன் எடுக்கல, அவங்க அம்மா எடுத்துச்சு. இந்த மாதிரிம்மா அவங்க பையனுக்கு ஸ்கூல் தொடங்குதுமா, நாள்லேருந்து கொஞ்சம் அனுப்பி வைமா. அந்த அம்மா சொல்லுது, ஸ்கூலா சார்? கவலைப்படாது அனுப்பி வைக்கிறேன், வீட்டில் ரொம்ப முக்கியமான வேலைலாம் இருக்குது, அனுப்பி வைக்கிறேன் கவலைப்படாது. அது இன்னும் ஏன் சந்தோஷத்துக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி. கடைசியாக ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணேன், அன்றைக்கி தான் நான் வாத்தியார் வேலைக்கு வந்ததே ரொம்ப வருத்தப்பட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவன் ரொம்ப இர்ரெகுலர் பாய். ஹலோ சார், என்ன சார் விஷயம்? நாளிலேருந்து ஸ்கூல் தான். ஸ்கூலா சார்? அந்த ஸ்கூலுக்கு இன்னும் போயினுக்கிறீங்களா சார் நீங்கள்? அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா, நாங்கள்லாம் வேறு வேலையை பார்க்க போயிட்டோம், நீ ஒருத்தன் தான் இன்னும் அந்த ஸ்கூலுக்கு போயினுக்கிறேன்றான். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சிரிப்பு எப்போ தெரியுமா வரும்? ஒரு அப்பா நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு மிகச்சிறந்த உலக செய்திகள், உலக இலக்கியங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு அப்பாவும் பையனும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்பா அந்த பையன் கேட்டான், அப்பா நானும் சிரிக்கிறேன் நீயும் சிரிக்கிறேன், என் சிரிப்புக்கும் உன் சிரிப்புக்கு என்னப்பா வித்தியாசம்? த ஃபாதர் ரிப்ளைடு, அந்த அப்பா சொன்னாராம், நீ மகிழ்ச்சினால் சிரிக்கிற, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து நான் சிரிக்கிறேன். 2 சிரிப்பு இருக்கு இல்லையா? 2 சிரிப்பு யார் நமக்கு சொந்தமானவங்க. இப்போது நம்ம உலகத்திலே நீங்கள் அதிகபட்ச சந்தோஷமாக இருந்த நேரம் எப்போ தெரியுமா? நீங்கள் வீடு வாங்கினப்போ இல்லை, உங்களுக்கு வேலை கிடைச்சப்போ இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ. எப்போ தெரியுமா நீங்கள் அதிகபட்ச சந்தோஷத்தில் இருப்பீங்க? நீங்கள் ஆஃபீஸில் பிஸியாக வேலை செஞ்சுக்கும் போது 1 மணிக்கு உங்கள் ஒய்ஃப் ஃபோன், ஏங்க சாப்பிட்டீங்களா? கேட்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். ஃபோன் பண்ணி, ஏங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? ஏங்க டைமுக்கு சாப்பிடு, நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது என்ன பொருள் தெரியுமா? உளவியல் சொல்லுது, நான் சொல்ல. எனக்காக இன்னொரு ஜீவன் அக்கறைப்படுகிறது என்று நினைக்கிற பொழுதெல்லாம் என் மனம் உச்சபட்ச சந்தோஷத்தை அடையும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தானே வாழ்க்கை, அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தானே வாழ்க்கை. இந்த லயன்ஸ் கிளப்பில் ஒரு நாள் ஃபேமிலி மீட் வாங்க சார், பேச வாங்கன்னு கூப்பிட்டான். நான் நினச்சேன் நிறைய ஃபேமிலியை வந்து அங்கே மீட் பண்ணும் போலதுன்னு. ஒரே ஃபேமிலி இருக்கிறவனே அங்கே வந்தால் மீட் பண்ணுவானா, அதான் ஃபேமிலி மீட்டான். அவ்வளோ பிஸியாகிறான் எல்லாம். இல்லை அப்படி தானே ஆகிப்போச்சு உலகம். அப்பா அம்மா பிள்ளைங்க ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் 90% குறைந்து விட்டது. அதுதான் உலகத்தின் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். நான் வாத்தியார், எங்கே பேசினாலும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன்ல, உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வீட்லேயும் அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தால், சார் பிஸி சார், எங்கள் சூழல் அப்படி, எங்கள் சுச்சுவேஷன் அப்படி, எங்கள் ஆஃபீஸ் டைமிங் அப்படி, ஆஃபீஸுடைய டிஸ்டன்ஸ் அப்படி, நாங்கள் ஒவ்வொருத்தர் வந்துட்டு சேர நேரம் போகிற சேர நேரம் வேறு வேறுன்னு சொன்னாலும் வாரத்தில் ஒரு முறையாவது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுங்கிற பழக்கத்தை இன்றைக்கி சத்தியம் பண்ணிட்டு போங்க. அது வாழ்வின் சூட்சமம். ஏன்னா சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம மனசு சுத்தமாக இருக்கும், நிறைய விஷயத்தில் ஷேர் பண்ணுவோம். இது உண்மை, இது உளவியல் உண்மை. ஆனால் இது அன்றைக்கி அதுக்கான நேரம் இல்லை. அப்பா அம்மாவுடைய கருத்து வேறுபாடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை. ஏன்டா கல்யாணம் ஆகலைன்னா, எங்கள் அம்மாவால் தான் கல்யாணம் ஆகலைன்னா. உங்கள் அம்மா என்னடா பண்ணுறாங்கன்னா, அவங்கள மாதிரியே பொண்ணு கேட்குறாங்கன்னா. நான் சொன்னேன், இது ரொம்ப ஈஸி, அடுத்தது முறை நீ அந்த அட்ரஸை வாங்கிடு, முன்கூட்டியே அந்த பொண்ணு வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதே கலரில் பட்டு புடவை கட்ட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்குமோ அதே டிஃபனை செய்ய சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதே பாட்டை பாட சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு எப்படி நடந்தால் அதெல்லாம் நீ இன்ஃபர்மேஷன் முன்னாலே கொடுத்துட்றான்னு. அதே மாதிரி கொடுத்துட்டான். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன், வர மாதம் நிச்சயம், அடுத்த மாதம் கல்யாணம்னா. சரி ஓகே வாழ்த்துக்கள். 3 மாதம் ஆளையே காணோம். ஒரு நாள் வேலை பற்றி
என்னடா கல்யாணத்துக்கு எனக்கு சொல்லவே இல்லைண்ணா, அடப்போங்கன்னா கல்யாணமே நடக்கலைன்னா. ஏன்டான்னு எல்லாம் எங்கள் அம்மா இருந்தவொடனே எங்கள் அப்பா வானான்ட்டாருன்னுட்டான். அவர் பிரச்சனை அவருக்கு. 25 வருஷமா இதோட கொடுத்துட்டா அதே மாதிரி ஒரு ஐட்டத்தை கொண்டு அவன் இருக்கணும், அவரு வேணான்ட்டான். எப்படி சந்தோஷம் வரும் சொல்லுங்க? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? ஒன்று புரிஞ்சுங்க, சந்தோஷமா இருக்கலாம், சிரிக்கலாம். வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ்? அதான் முக்கியம். ஒரு பேச்சில் அதான் முக்கியம். அருள் பிரகாஷோ வேற யாரை பேசுறோன்றா உங்களை மகிழ்விப்பதற்காக இடையிடையே சொல்லுகிற செய்திகள் அல்ல இந்த பேச்சின் மையம். அந்த பேச்சின் முடிவில் எதை கொண்டு உங்கள் முன்னால் நிறுத்துகிறோமே, அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. அதுதான் டேக் ஹோம். இங்கே இந்த ஜோக் இங்கே மறந்துடும். வீட்டில் போய் ஆமாம் அவர் சொன்னார்ல கரெக்டு தான், அது நியாயம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அங்கே தான் நான் ஜெயிக்கிறேன், இந்த அமைப்பு ஜெயிக்குது. அதுதான் என்னுடைய நோக்கம். பேசு, சந்தோஷமாக பேசணும். அப்போது ரைட், இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் உலகம் இப்படி கலாம்ட்டு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுற, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வாழ்கிற வாழ்க்கை அப்படி அல்ல. ஆரிஜினில் எங்கே பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டி அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரே சி குட்டி சொல்லக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி, அவன் எலக்ட்ரிக் குட்டின்னா. உங்கள் அப்பா கூட்டின்னு வாடான்ட்டார். நமக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து தானே. அப்பா சார் உங்கள் பையன் பாருங்கள் சார், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். அவ்வளோதான் அவனுக்கு கெப்பா குட்டி. பிரச்சனை அங்கேயே இருக்குது. ஒன்றை நம்மளால் முடிஞ்சது நேராக ஹெட்மாஸ்டர் கூட்டணும். சார் இந்த பையனை இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து மாற்றிடலாம். ஏன்? பையனுக்கு எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான், அப்போ கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டின்றான். உடனே ஹெட்மாஸ்டர் இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாது, கம்முன்னு போன்ட்டான் அவன். ஆரிஜின் கரெக்ஷன் சொன்னல, இதான் நம்ம இன்னைக்கு இல்லை, இது மரபணுலேருந்து திருத்தப்பட வேண்டியது நான் சொன்னேன். நம் முன்னோர்கள்லாம் ஏன் சார் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, ஏன் வாழ்ந்தாங்க? இப்போ யோசித்து பாருங்கள். ரைட், இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுறது இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்படியே வாங்க இப்போ திருப்பி இப்படி நம்ம முன்னோர் பக்கம் போவோம். நம்ம முன்னோர்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. என்ன தெரியுமா? ஒன்று, இங்கே உட்காந்துருக்கிற எல்லா பெரியவங்க, யங்ஸ்டர்ஸை தவிர பெரியவங்க எல்லாருக்கும் 3 கதை கரெக்டாக தெரியும். நம்ம முன்னோர்கள் 3 விஷயம் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். ஒன்று உண்மையாக இருக்கணும், 2வது ஒற்றுமையாக இருக்கணும், 3வது தாழ்மையாக தன்னடக்கத்தோடு இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட. ஜென்யூனிட்டி, ஃபெலோஷிப், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. இது 3 தான் நம்ம முன்னோர்கள் இருப்பார். இது 3க்கு தான் 3 கதை சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த 3 கதையை அடிச்சுக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் உலகத்தில் கதை கிடையாது. உண்மையாக இருக்கிறதுக்கு சொன்ன கதை தான் காக்கா பாட்டி வடை கதை. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சொன்ன கதை தான் 4 எருது ஒரு சிங்கம் கதை. ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆடிடாதுன்னு சொன்னது தான் முயல் ஆமை கதை. இந்த 3 தவிர வேறு கதை இருக்குது அந்த நாட்டில்? இதை 3 அடிச்சுக்க வேறு கதை இருக்கா? இது 3 இருந்தால் போதும். நம்மால் இந்த 3 கதையவே நம்ம சரியாக புரிஞ்சுக்கலையே. இன்றைக்கி பையன் வாத்தியாராக இருக்கிறனால தெரியும். இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார். டேய், ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சுடா, காக்கா வடையை திருடின்னு போயிடுச்சுடா, மரத்து மேலே உட்காந்துச்சுடா, நிறைய பார்த்துச்சுடா, உன்னை ஒரு பாட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சுடா, பாட்டு பாடி வடை கீழே வந்துச்சுடா, நிறைய எடுத்துன்னு போயிடுச்சுடா. இந்த கதையை ஏன் வச்சுக்கிறோம் நம்ம? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? நாம் ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறோம். இதான மாரல். இதுக்கு தான் வச்சுருக்கோம். இந்த கதையை சொன்ன பையன் கேட்குறான், கதைலாம் நல்லாகுது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க? காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதா? ஒன்றும் ஆதியா நோ நோ நோ, சிலபஸில் போட்டுக்குது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு தான் போட்டுக்குது, எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சார் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? காக்காவுக்கு திருடுன்னா எப்படி தெரியும்? எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லுங்களா? நோ, திருட்டுனா என்னான்னு வாதியார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போது திருட்டுன்னா என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அவங்க பொருளை எடுத்தால் அதுக்கு என்ன பேர்? திருட்டுன்னு பேர். இந்த பாட்டி வடையை இந்த காக்கா பாட்டிக்கிட்ட கேட்காம பாட்டி கவனம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும்போது பாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இது எடுத்துன்னு போச்சு, அதனால் இது என்னது? திருட்டுன்ட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காந்துட்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேறு பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுனார். பையன் சொன்னான், பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இது எடுத்துக்கோன்னு. பசுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் எடுக்கிறீங்க, இது திருட்டு இல்லையா? காக்கா எடுத்தால் மட்டும் திருட்டா? பசுவிடமிருந்து பால் திருடுகிறோம் தானே சொல்லணும். வாத்தியார் அன்னைக்கு வேல்யூரேஷன் பண்ணியிருப்பார்ல. இப்போ இதை நான் நகைச்சுவைக்காக சொல்ல, இந்த திங்கிங் இன்னைய ஜெனரேஷனுக்கு இருக்குது. இதை தப்புன்னு சொல்லக்கூடாது.
நாம் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோதான் நம்ம லெவல். வாத்தியார் சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க. ஆனால் பையன் இப்படி யோசிக்கிறான். எப்படி சார் சொல்கிறீங்க இதை? பசு காக்கா எடுத்தது திருட்டுன்னா பசுகிட்ட இருந்து நாம் எடுக்கிறதும் திருட்டு தானே. அப்போ பசு பால் தருகிறதுன்னு சொல்லக்கூடாது, பசுவிடமிருந்து பால் அப்படித்தானே சொல்லணும். அப்போ அவன் திங்கிங் ரைட்ல யோசித்து பாருங்க. அப்போ இந்த வளர்ச்சியை, இந்த முதிர்ச்சியை, இந்த மெச்சூரிட்டியை, இந்த புதிய சிந்தனையை சவாலாக ஏற்றுக்கொண்டு சந்திக்கிற ஆசிரியராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், இலக்கியவாதியாக இருந்தாலும் ஜெயித்து விடுவான். இதான் ஃபார்முலா. ஐயோ கடவுளே முருகா என்னெல்லாம் சொல்லி கத்தணும் எங்களை கொண்டு நீங்கள் வச்சிருக்கேன்னு சொன்னான். அவன் சொன்னான், ஒரே நேரத்தில் உங்கள் அத்தனை பேரும் என்னை கூப்பிட வச்சதுக்கு அவன் தான் காரணம். அதனால் அவனை நம்மகிட்ட இப்போ ஒரே நேரத்தில் இத்தனை பேரை மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிறத விட தனபால் சாரும் அவரை சார்ந்த அமைப்பினர்களும் எடுத்திருக்கிற இந்த 5வது முயற்சி, அது இன்னும் 500 ஆண்டுகளை கடந்து 500 நிகழ்ச்சியாக போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் என்னை கூப்பிட்டாருங்க சில 3 விஷயத்தினால சொல்கிறார். 1, அவங்களுடைய கண்டினியூஸ் எஃபர்ட். என்கிட்ட தேதி வாங்கிட்டு இது வரைக்கும் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசின ஒரே ஆர்கனைசர் இவராக தான் இருப்பார். ஏறிட்டிங்களா, இறங்கிட்டிங்களா, டிக்கெட் உக்காந்துட்டிங்களா, டீ சாப்பிட்டீங்களா, டிக்கெட் டிடிஆர் வந்துட்டாரா, டிக்கெட் காமிச்சிட்டிங்களா. அப்போது ஒரு அந்த கண்டினியூஸ் எஃபெக்ட், ஸோ அந்த இன்வால்மெண்ட் இருக்குது. அதனால் இவங்க ஜெயிச்சிருவாங்க. 2வது, இவங்களுடைய நோக்கம் வரணும். முன்னால் அவங்க நின்று நான் வரவேற்பு இவர் தான் செயலர், அவங்க யாரும் ஒன்றும் இல்லை, கடகன 2 பேரை கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க டயஸை முழுக்க ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த அந்த அர்ப்பணிப்பு. நான் இன்னைக்கு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் நினைக்காதுங்க. இந்த 3-4 விஷயங்களை ஸ்டிக் ஆன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக 500வது நிகழ்ச்சி இது நடக்கும். அடுத்த என்ன தெரியுமா? இந்த ஆடியன்ஸுக்காக அவங்க கொடுக்கணுங்கிற ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர்கிட்ட அவங்க வாங்குற தலைப்பு, சார் எப்படியா அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் சார். அவங்க ஏன்னா இன்றைக்கி பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சொசைட்டி ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டியாக ஆகிப்போச்சு இல்லையா? நான் விரும்பலைனாலும் என் பக்கத்தில் பல ஒன்றும். ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரும் டிவி சீரியல் பார்ப்பீங்கள்ல, எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருங்க. எல்லோரும் சில பேர் சொல்கிறாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார். வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னா. உரமாக சொல்லிட்டு அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன். ஏன்? அவளுக்கு என்ன கெதி ஆகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ எல்லோரும் சீரியல் பார்ப்போம். இதில் ஒன்று நம்மளை மீறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விட்ட ஒரு விஞ்ஞானம். இப்போ இந்த சீரியல்லாம் நீங்கள் நிறைய சீரியல் பார்க்குறீங்க. நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிவிடுங்க. மேடையில் கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சார் நீ சொன்ன 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரவே இல்லை சார், நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா உங்களை மேடையில் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சரியா? சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி அவனும் குழந்தைய படுத்து வச்சுருச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போது நாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் சீரியல் பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம வீட்டை விட நிறைய பிரச்சனைங்குது. இப்போ இன்னொரு கூத்து பண்ணுறான் அந்த சீரியலில், இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சங்கமம் அப்படின்னு காட்டுறான். இந்த சீரியலை பார்த்து நம்ம குடும்பம்லாம் பிரிஞ்சு கிடக்குது. நம்மளெல்லாம் பிரித்து விட்டுட்டு அவன் 2 குடும்பமும் சங்கமமா கப்போர். இது யோசித்து பாருங்கள். ஒரு விஷயம் நான் எதுக்கு தெரியுமா, நான் என்னுடைய எம்ஃபில் தீசிஸ் என்ன தெரியுமா? தமிழ் தொலைக்காட்சி தொடர்களில் பெண் கதாபாத்திரங்கள் ஒரு பார்வை. இதுதான் என் எம்ஃபில் தீசிஸோட தலைப்பு. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு டீட்டெயிலாக தெரியும். எவ்வளோது ஒருத்தி அழுதுனே இருக்கிறா சீரியலில் இல்லை, அவள் அங்கே அழுவுறா, நம்ம வீட்டில் உட்காந்து அதை பார்த்து நீங்கள் உட்காந்து அது அழுவுது. நான் கேட்குறேன், அவள் தான் அழுவுறா, நீ ஏன் அழுவுறான்னா, அவள் ஏன் அழுவுறான்னு தெரியல, அதனால் நான் அழுவுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அதில் நடிக்கிற பிள்ளைய கேட்டேன், ஏமா 3 வருஷமாக அழுவுறேன், ஏமா அழுவுறேன்னா, ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியாது சார், டைரக்டர் அழு சொல்கிறாரு, நான் அழுவுறேன்ட்டு. ஒரு நாள் அந்த டைரக்டர் கேட்டேன், ஏன்டா 3 வருஷமாக ஒரு பொம்பளை பிள்ளை அழுவிக்கிறேன், இது உனக்கே நியாயமாக தானே? சஸ்பென்ஸ். அவள் ஏன் அழுவுறான்னு தெரிஞ்சால் சீரியல் முடிஞ்சிடும்ன்றான். எப்படா சீரியல் முடியணும்னா, அவன் ஏன் அழுவுறான்னு எனக்கு தெரிஞ்சால் முடிஞ்சிடும்ன்றான். இப்படியே அழ வச்சு
ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்குன்னே ஒரு ஊடகம் வந்து போச்சு. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் ஐயா சொன்னார்ல, இந்த பேச்சு எப்படி வந்துச்சு? புத்தகம், தொடர்ந்த புத்தக வாசிப்பு குறைஞ்சி போச்சு. எதுக்கு புத்தகம் வாசிக்கணுமோ அதுக்கு வாசிக்க மாட்டான், எதை நாமளாக செய்யணுமோ அதுக்கு புத்தகம் வாசிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்தா வளர்த்தாங்க, விற்கிறான் சார். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறான்றான்.